டாக்டரை உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கலனாலும் நம்மளால சாதிக்க முடியும்னு இல்லாத குழந்தைங்களை சூஸ் பண்ணி அவங்கள படிக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் நம்மளோட மெயின் கோலாகவே பார்க்குறோம். ஸோ அந்த ப்ரௌட் மூமெண்ட்டை என்னோட குழந்தை பண்ண மாதிரி தான் ஐ ஃபெல்ட் இட். வீட்டில் கூட ஸ்கூல் பேக்ஸ், யூனிஃபார்ம், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பேக், நோட் புக்ஸ் எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஸோ இட் வில் பி டெலிவர் டு தெம். எல்லா ஸ்கூல் குழந்தைங்களுக்குமே நீங்கள் வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1500 குழந்தைங்களுக்கு இது எல்லாமே வந்து பண்ணிட்டு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் விமன் எம்பவர். மேம், நம்மளோட முக்கியமான கோல் வந்து எஜுகேஷன். இந்த எஜுகேஷனை வந்து ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க கேரியரை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எஜுகேஷன். ஸோ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, நீட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு என்டையர் தமிழ்நாடு மக்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம். தட்ஸ் அவர் பிகஸ்ட் கோல். ஆனால் கிட்டத்தட்ட 2006 பண்ணுறோம். அன்றைக்கி ஒரு 100 பேருக்கு பண்ணோம், 500 பேர் ஆச்சு. இன்னைக்கு 1000 2000 குழந்தைகள் மாறி இருக்கு. தேவைப்பட்டால் கடவுள் எழுதி வச்சிருந்தால் பண்றது தப்பே இல்லையா. லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து எம்ஜிஎம், செகண்ட் இயர் விஜிபி, தேர்ட் இயர் குயின்ஸ்லேண்ட். தேங்க் காட் இந்த முறை வந்து ஒண்டர்லா நம்ம ஊர்லேயே வந்தனால நம்ம இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். அவங்களோட வைப் வந்து அடுத்த 1 வீக் வரைக்கும் அவங்க கிட்ட அப்படியே அந்த வைப் அப்படியே இருக்கும் மேம். நம்ம ரோட்ல நடந்து பார்த்தாலே இப்போ எப்படி இருக்காங்க, அங்க போகும்போது சுந்தரங்கள் அந்த வைப் அப்படியே கண்டினியூ ஆகும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோவளம்ல இருக்க STS ஃபவுண்டேஷனோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் தி இயர் தான் வந்திருக்கோம். நம்மளோட திரு ஜானகிராமன் சுந்தர் அவர்கள் இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிகாஸ் வந்து உள்ள வரும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜியோட 100x இவர் வந்துட்டு சில்ட்ரன்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி சார் இவ்வளவு பவர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கீங்க? ஒரு பவர்ஃபுல்லா இல்ல மேம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஃபார் தி சில்ட்ரன் மேம். பிகாஸ் ஃபார் தி கிட்ஸ்ல அவங்களுக்கு என்னால பண்ணணும்னு தோணுது. எஸ். சோ உங்க ஃபவுண்டேஷன்ல நீங்க இதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு எத்தனை பசங்க இருக்காங்க மொத்தம்? மேம் இன்னைக்கு மட்டுமே பார்த்தோம்னா 1101 குழந்தைகள் இருக்காங்க மேம். 1101 பசங்க எல்லாரையுமே வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் மூலமா வண்டர்லா கூட்டிட்டு போறோம். சோ வந்துட்டு இந்த பசங்க சார் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலா நானுமே வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். சோ பசங்கனால இந்த மாதிரி வெளியில போய் இது பண்ணதா ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். சோ இந்த ஐடியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்க மேம். இந்த ஐடியா வந்து எல்லாமே நம்ம கிட்ஸ் கிட்ட இருந்தா மேம். திஸ் இஸ் தி 4th year in the row. So we work very closely with the child. Okay. So நம்ம ஒரு ஜெனரேஷன் சேஞ்சஸை கொண்டு வரணும்னா சில்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து தான் கொண்டு வர முடியும். ஸோ லாஸ்ட் செவரல் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாலா சபான்னு ஒரு மீட்டிங் வைப்போம். ஸோ கிட்ஸோட தேவைகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கிட்ட இருந்து வந்த இன்புட் தான் இன்னைக்கு வந்து 4th year இந்த ரோவா இது வந்து போயிட்டு இருக்கு. எஸ். ஸோ வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் 4 இயர்ஸா வெற்றிகரமா வந்துட்டு இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு வண்டர்லா போக போறோம். உங்க கூட சேர்ந்து நானும் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ண போறேன். லெட்ஸ் கோ. வண்டர்லா வந்தாச்சு. நம்ம பின்னாடிலாம் பசங்களாம் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டால் எப்படி இருக்குன்னு மட்டும் விசாரிச்சிடலாம். ஹாய் ஹாய். எப்படி ஜாலியாக இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ஸோ என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்க இன்னைக்கு சொல்லுங்க. ஜாலியாக விளையாட போறீங்க. நீங்க பயங்கர ஜாலியாக இருக்கீங்க போல. என்னெல்லாம் பண்ணலாம் நீ பிளான் பண்ணி வச்சிருக்க? எல்லா ரைட்ஸையும் போடுவோம், எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு யாரு உங்களை வந்துட்டு டூர் கூட்டிட்டு வந்திருக்கா? வெரி ஸ்வீட். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லா ரைட்லயும் போய் என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியா விளையாடுவோம், கேங்கா சுத்துவோம். நான் விளையாடுவேன் எல்லாத்தையும், எங்கெல்லாம் போவேன், ஜாலியா இருப்பேன். பெரிய ரைட்ல போனோம். பெரிய ரைட்ல போனோம். இன்னைக்கு வண்டர்லா வந்திருக்கீங்க. யாரு கூட்டிட்டு வந்திருக்காங்க? வெரி ஸ்வீட். ஸோ அவங்க எவ்வளவு நாளா தெரியும் உங்க எல்லாருக்குமே? ரொம்ப நாளா தெரியும். ரொம்ப நாளா தெரியுமா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்காக பண்ணிருக்காங்க? நிறைய டூர் கூட்டு போறது, எம்ஜிஎம், குயின்ஸ்லேண்ட், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். எங்களால போக முடியாது, ஃபேமிலியால போக முடியாது. STS மூலமா நிறைய போயிருக்கோம். செம்ம எக்ஸைட்டிங்கா ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சுல. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க?
நிறைய ஏன்னா இது ஆக்சுவலி புதுசா ஓபன் பண்ணனால நிறைய எக்ஸைட்டிங்கா இருக்கு. எப்படி இருக்கும் ரோலர் கோஸ்டர், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண போறீங்களா? நீங்க சொல்லுங்க, அமைதியாவே இருக்கீங்களே. ஹவ் எக்ஸைட்டட் நீங்க இன்னைக்கு வந்ததுக்கு? டிவிலலாம் பார்த்துருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஜாலியா இருக்க போறீங்க இன்னைக்கு, அவ்வளவுதான் இல்ல? பெரிய 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 ரைட் நான் என்ஜாய் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஃபன் பண்ண போறீங்கல்ல இன்னைக்கு? சூப்பர், பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை உள்ள சந்திக்கிறேன். சுந்தர் ஜானகிராமன் அவர்கள் யார்? என்னைக்குமே மக்களோட மக்களா இருக்கணும் மேம், அதுதான் மேம் சுந்தர் ஜானகிராமன். ஓகே, அந்த ஆசைன்ட்டு நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம்ல. பிகாஸ் வந்துட்டு எல்லாருமே ஓகே பிறந்திருப்போம், வளர்ந்துருப்போம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய பண்ணணும் ஒரு ஆசை இருந்திருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த கனவா, அந்த ஆசை உங்களுக்கு எப்போ வந்துட்டு தோணுச்சு பண்ணணும் அப்படின்ட்டு? மேம் நான் வந்து கிட்டத்தட்ட சுனாமி பீரியட்ல இருந்தே வி ஆர் இன்டு சோஷியல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி என்னோட மனைவி நேம்லேயும் என் பேர்லேயும் சேர்த்து வைக்கலாம், அதுதான் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன். பட் நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு நீங்கள் இந்த சுனாமி டைம்லேருந்தே நீங்கள் இந்த சோஷியல் சர்வீஸ்லாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டைம் பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மேம் சுனாமி ஒரு கோர விபத்து. அந்த டைமில் வந்து என்டையர் ஃபிஷிங் கம்யூனிட்டி 22 வில்லேஜஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரம் கல்பாக்கம் டு கானத்தூர் வரைக்கும். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நம்மளோட டோனர்ஸ் மூலயமா கொடுத்துருக்கோம். ஸோ அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன பேஷன் தான் இன்னைக்கு வந்து அது எஸ்டிஎஸ்ஸாக மாறி. அது எப்படி கன்வெர்ட் ஆச்சு? பிகாஸ் வந்துட்டு சோஷியல் சர்வீஸ்ன்றது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துறதுல கம்பேரிட்டிவ் ஒரு ஈஸியான விஷயம். பிகாஸ் அப்போ உங்களுக்கு அவ்வளோவா பொறுப்புகள் இருக்காது. ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துச்சுன்னா அந்த கெலாமிட்டிஸை பார்த்துட்டு போகலாம். பட் ஃபவுண்டேஷன்ன்றது வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஒரு வேலையை வந்துட்டு பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். காசு இருந்தாலும், ஃபண்டிங் இருந்தாலும், இல்லைனாலும், காசு சுத்தமாக இல்லைனாலும், ட்ரையாக இருந்தாலுமே எப்படியாச்சும் நீங்கள் அதை சோர்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ரன் பண்ணிட்டு வரீங்க? வெரி வெரி கிளியர் மேம். நான் வந்து ஒரு 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 முக்கியமான இதில் இருக்கேன். வி ஆர் அ போஸ்ட் மாஸ்டர். ஸோ கடவுள் என்ன ஒரு போஸ்ட் மாஸ்டராக யூஸ் பண்ணுறாரு. ஸோ வென் வி டெலிவர் த லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட பிளெஸிங்ஸ் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் ஆல் கிவன் பை காட் மேம். ஓகே, தட் இஸ் ஸ்வீட். ஸோ நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனில் என்னெல்லாம் சார் பண்ணிட்டு வரீங்க நீங்கள்? சார் மேம் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா கவர்மெண்ட் ஸ்கீமுமே டோரில் போய் மக்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எஜுகேஷன் எங்கள் ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் எல்கேஜியில் ஸ்டார்ட் ஆகி +2 காலேஜ் வரைக்கும் என்னென்ன தேவையோ எங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுத்துட்ருக்கோம். ஒரு வருஷமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கூட ஸ்கூல் பேக்ஸ், யூனிஃபார்ம்ஸ், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பேக், நோட் புக்ஸ் எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஸோ இட் வில் பி டெலிவர் டு தெம். எல்லா ஸ்கூல் குழந்தைங்களுக்குமே நீங்கள் வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1500 குழந்தைங்களுக்கு இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். மேம் எஸ்டிஎஸ் வந்து பேசிக்காக வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். வி கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் 3 கேட்டகரி. ஸோ இதுதான் எங்களுடைய முக்கியமான கோலே. ஸோ எஜுகேஷன் மூலயமா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு, அவங்களோட கரியரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். டீம் டிசிப்ளின், டீம் ஒர்க், ஸோ இது எல்லாமே அதில் வந்து பண்ண முடியும். ஸோ விமன் எம்பவர்மெண்ட் இன் த சென்ஸ் சிங்கிள் விடோ பேரண்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ இவங்கெல்லாம் நம்ம எப்படி எம்பவர் பண்ணி அடுத்த லெவலுக்கு செல்ஃப் சஸ்டைனாக நிற்க வைக்கணும். தட்ஸ் அவர் பிகெஸ்ட் கோல் மேம். ஸோ ஹவ் ஹாப்பி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல மனசுக்குள்ள? உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு மேம்? ஒரே வரியில் சொன்னால் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டில் போனால் அடுத்த 5 நிமிஷத்தில் தூங்கிடுவாங்க. கை கொடுங்க. இதை விட அதாவது ஒரு நல்ல தூக்கத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்கன்னு வந்துட்டு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் பை ஹெவன்ஸ்ன்ற மாதிரிலாம் இந்த ஒரு விஷயம்லாம். பிளஸ் மேம், எங்கள் ஊர் மக்கள், எங்கள் ஊர் குழந்தைகள் தான் மேம் அவங்களோட பிளெஸிங்ஸில் தான் மேம் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும். எஸ், கண்டிப்பாக. ஓகே, ஆக்சுவலி என்ன வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சி வைக்க விரும்பல. ஏன்னா உங்கள் குழந்தைங்க வந்துட்டு உங்களுக்காக ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் குழந்தைங்களோட போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. இன்னும் கொஞ்சம் கேப்ல வந்துட்டு அவங்களை கனெக்ட் பண்ணி. நிச்சயம் மேம், குழந்தைங்களே என்ன கூப்பிட்டு இருக்காங்க. ஐ வில் ஜாயின் யூ சூன். வருஷத்துக்கு
பசங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டிஸ்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்கல்ல, இது என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க நீங்க? எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், ஓகே, ஒரு ஒன் டே ட்ரிப். ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் புதுசாக வந்து பார்த்தோம்னா நீட் ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர். ஓகே ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் கூட கோச்சிங் சென்டர். எஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்சஸ். ஆனா உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது? நல்லா போதா இல்லையா? ஜாலியா இருங்க. Thank you. வெக்கப்பட்டு இருக்கேன். எஸ். ஸோ இந்த வாட்டி பசங்களை வண்டர்லா கூட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு எப்படி அது தோணுச்சு? மேம், இட்ஸ் வெரி வெரி கிளியர் மேம். லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து எம்ஜிஎம், செகண்ட் இயர் விஜிபி, தேர்ட் இயர் குயின்ஸ்லாண்ட். தேங்க் காட் இந்த முறை வந்து வண்டர்லா நம்ம ஊர்லயே வந்ததால நம்ம இங்கே கூட்டு வந்துட்டோம். பட் ஆனால் வந்துட்டு பசங்களை என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? ஓகே, நீங்கள் வந்துட்டு வண்டர்லா கூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் ஐ மீன் விஜிபியில் கூட்டிட்டு போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பயங்கர எக்ஸைட்டட் ஃபீல்ல இருந்திருப்பாங்க. அவங்களோட வைப் வந்து அடுத்த 1 வீக் வரைக்கும் அவங்க கிட்ட அப்படி அந்த வைப் அப்படியே இருக்கும் மேம். நம்ம ரோட்ல நடந்து பார்த்தாலே இப்போ எப்படி இருக்காங்க, அங்க போகும்போது சுந்தர் அங்கிள் அந்த வைப் அப்படியே கண்டினியூ ஆகும். பசங்க கிட்ட பேசும்போது கூட சொல்றேன், சுந்தர் அங்கிள் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் கூட்டிட்டு போயிடுவாரு எப்படியாச்சும். நம்ம அவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு வச்சிருக்கீங்க நீங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு கேள்வினா, எல்லாருக்குமே வந்துட்டு வளரும் போது ஒரு விதமான ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நம்ம வந்திருப்போமே, யாரா இருந்தாலுமே. அந்த மாதிரி உங்களுக்கு வளரும் போது ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கா? நிச்சயமா நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் மேம். அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணவதான் இன்னைக்கு வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு நம்ம வந்து இருக்கோம். என்னோட டிரான்சிஷன் பீரியட் வந்து பார்த்தோம்னா ஒரு 2010ல இருந்து ஒரு 2015 வரைக்கும் லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அதுல இருந்து வெளியவே வர முடியாத ஸ்ட்ரகிள்ல இருந்தோம். பட் கடவுளோட பிளெஸிங்ஸ், நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸோ இது மூலமா அகைன் வி பேக் டு த நார்மல் லைஃப். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நம்ம யோசிச்சிருப்போம்ல மேம், correct. What is good, what is bad, who is good, who is bad, yes, what should we need to do. So இது எல்லாமே தான் மேம் இன்னைக்கு வந்து நம்மள வந்து இந்த அளவுக்கு மக்கள் பணியை செய்ய. ஏதாச்சும் 2 விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா எங்களோட? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ எல்லா கஷ்டத்துக்கும் சில விஷயங்கள் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ திங்க் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ யங் ஏஜ், ஹேண்ட்லிங் ஆஃப் பிகர் திங், அப்படி இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணாதனால பண்ண ஸ்ட்ரகிள். ஸோ அதை வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும், அது வந்து இம்பாக்ட் வந்து ஃபேமிலியிலே இருந்தது, பர்சனல் லைஃப்லேயே இருந்தது, சொசைட்டிலேயே இருந்தது. ஸோ அதுலேருந்து கடந்து வரதுக்கே வந்து நம்ம பட்ட கஷ்டம் வந்து இட்ஸ் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த ஃபேஸ் ஆஃப் த லைஃப் இட்ஸ் ரியலி ஹார்ட். பட் நம்மளால உழைக்க முடியும், அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தால் எவ்வளோ வேணால் அடுத்த லெவலுக்கு போகலாம். நீங்களே வந்துட்டு சின்ன வயசுல நிறைய விதமான கஷ்டங்களை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ரன்னிங் அ ஃபவுண்டேஷன்ன்றது அதை விட ஒரு கஷ்டமான விஷயம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, சம்டைம்ஸ் ஃபண்டிங்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் உங்களோட ஓன் காசே வந்துட்டு நிறைய போடுன்றதாக வரும். இதுக்காக சொத்தெல்லாம் சில பேர் வந்து நிறைய பேர் வித்தெல்லாம் வந்துட்டு பார்த்து பண்ணுவாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு உங்களோட சொந்த குழந்தைங்க மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ ஒரு ஃபவுண்டேஷனை ரன் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபவுண்டேஷனை வந்து as long as we do good work, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். as long as we do good work, yes, good people will support for a good cause. நம்ம வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடோட ஒரு ஒர்க்கை பண்றோமோ, கடவுளோட அருளோ குட் பீப்புளோட சப்போர்ட்டும் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நல்லது பண்ணுங்க, கடைசிக்கு கடவுள் உங்களை பார்த்துப்பாரு, அவ்வளோதான் இல்லை. இப்போ நீங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், குரூப்பாக வந்து குழந்தைங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் குழந்தைங்கள வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து ஒண்டர்லாக்கு வரோம். ஈவினிங் போகும்போதே அவங்க குரூப்போட ஃபோட்டோஸை கொடுக்கறதுக்காக தான் அங்கே குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெமரிஸே எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குன்ற நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நடத்திட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இந்த 4-5 வருஷத்தில் இந்த ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னா என்ன ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? மேம், கிரியேட்டிங் அ டாக்டர் மேம். நம்ம அறக்கட்டளை மூலமா ஒரு டாக்டரை உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். எப்படி இருந்துச்சு அந்த டாக்டரை வந்துட்டு அந்த ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினப்போ உங்களுக்கு? வார்த்தையே இல்லை மேம் அந்த ஒரு வார்த்தைகளை. அதாவது எவ்வளோ கடைக்கோடியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கலனாலும் நம்மளால் சாதிக்க முடியும்னு இல்லாத குழந்தைங்களை சூஸ் பண்ணி அவங்கள படிக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் மேம் நம்மளோட மெயின் கோலாகவே பார்க்குறோம். ஸோ அந்த ப்ரௌட் மூமெண்ட்டை நம்ம குழந்தை என்னோட குழந்தை பண்ண மாதிரி தான் மேம் ஐ ஃபெல்ட் இட். கண்டிப்பாக. பட் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது கூட இதுலன்ட்டு சில பல சேலஞ்சஸ்லாம் இருக்கும்ல உங்களுக்கு, என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? நம்மளை வந்து பார்க்குற மக்கள் வந்து அண்ணன் வந்து எது பண்ணாலுமே
எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கோவளத்தை தாண்டி அடுத்த ஊருக்கு போய் சேர முடியல. ஸோ அந்த குழந்தைகள் வந்து அங்கிள் எங்களுக்கு இல்லையா, அங்கிள் எங்களுக்கு இல்லையான்னு இருக்கும்போது அந்த பெயின் வந்து we cannot express. ஸோ அதுக்கு தான் இப்போ அடுத்த லெவலில் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெய்பரிங் வில்லேஜில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are concentrating. ஓகே நைஸ். நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொசைட்டியில் ஒரு இம்பாக்ட், ஒரு பெரிய இம்பாக்ட் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் நீங்கள் கிரியேட் மேம் நம்மளோட முக்கியமான கோல் வந்து எஜுகேஷன். இந்த எஜுகேஷனை வந்து ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க கேரியரை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் எஜுகேஷன். அதை அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஸோ இது எல்லாமே கிளப்பிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன கொண்டு போனோம், அடுத்த நம்மளோட சொசைட்டி எப்படி மாற்றணும்னு இருக்குது இங்கேருந்து நம்ம பேஸே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து சுனாமி பற்றி பேசியிருந்தேன். த ரியல் டேர்னிங் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எங்கன்னா கோவிட் தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். கோவிட்டில் அத்தனை பேர் லைஃப்பை வந்து இழந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் நிறைய மக்கள் வந்து இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனும் ராம்தாஸ் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து கோவிட் ஃப்ரீ கோவலன்னு ஒரு டேக்லைனை உருவாக்கி அனைத்து மக்களும் கோவளத்தில் ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினேஷனும் செகண்ட் டோஸ் வேக்சினேஷனும் வந்து போட்டோம். எங்களோட ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்னா ஃபஸ்ட்டு வில்லேஜ் இந்த தமிழ்நாடு 2 டோஸ் வேக்சினேஷன் போட்டது நம்ம கோவளம் தான். ஸோ எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனோட எதிர்காலம் நீங்கள் என்னவா யோசிச்சு வச்சுருக்கீங்க, எப்படி இருக்கணும்னுட்டு? மேம், இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனோட எதிர்காலம் ஒரு வீட்லேயும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாதிரி ஒருத்தவங்களை உருவாக்கணும். அதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ். நைஸ் நைஸ், வெரி ஸ்வீட். வேற ஏதாச்சும் ஆசைகள் இருக்கு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன்? மேம், ஆசைகள் வந்து கடல் மாதிரி இருக்கு மேம். பட் அதில் வந்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்களோட மெயின் கோர்ஸ் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ட்ரைனிங் கோர்ஸ். ஓகே ஓகே. ஸோ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு என்டையர் தமிழ்நாடு மக்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம். தட்ஸ் அவர் பிகெஸ்ட் கோல். தட்ஸ் கிரேட் சார். லைஃப்ல எப்பவுமே எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணாலுமே வந்துட்டு அதை விமர்சனம் பண்றதுக்கு கண்டிப்பா ஒன்று சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட லைஃப்ல நீங்க என்ன மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டு கடந்து வந்திருக்கீங்க? மேம், இப்போ எஸ்டிஎஸ் சுந்தர் இதுன்னு பார்த்தாலே இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் பர்சன், இட்ஸ் a group of team. நான் வந்து ஃபேஸ் ஆஃப் த டீம். ஸோ என்டையர் கிரெடிட் கோஸ் டு மை டீம் தான். என்னோட டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ தென் வி ஆர் ஸ்டார்டிங் இனிஷியலி என்னடா சின்ன பசங்களை வச்சு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. அதை பிரேக் பண்ணி அந்த அப்டக்கல்ல வந்து கிராஸ் பண்ணி வர்றதுக்கே ஒரு few years ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பல விமர்சனங்கள் பார்த்துருக்கோம். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொசைட்டிக்கு, நம்மளால் நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். விமர்சனத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் பதில் சொல்லணும் இருப்போம், தவிர இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. இந்த காத்தை வாங்கி அந்த கார்ல விட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, சில பேர் நல்லது பண்றாங்க, ஒருவேளை அரசியலுக்கு வர போறாரோ, இவர் எதுக்கு இப்போ நல்லது பண்ணிட்டு இருக்காரு ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைவருக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? ரெண்டே விஷயம் மேம், ஐ எம் வெரி ஓப்பன் வித் யூ. நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2006 பண்றோம் மேம். அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு பண்ணோம், 500 பேர் ஆச்சு. இன்னைக்கு 1000 2000 குழந்தைகள் மாறி இருக்கு. தேவைப்பட்டால் கடவுள் எழுதி வச்சிருந்தால் பண்றது தப்பே இல்லையா மேம். ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் டு ரீச் அவுட் டு த பீப்புள், டு எக்ஸ்பேண்ட் அவர் சப்போர்ட் டு ஆல் த கிட்ஸ். அப்படி இருக்கும்போது தேவைன்னா கடவுளோட அருள் இருந்தா we are open to it. கண்டிப்பா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ எஸ் நைஸ். இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தைகள் நம்ம கூட வந்து டிராவல் பண்றாங்க. இந்த ஒண்டர்லால இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா இந்த 1000 குழந்தைங்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் நாங்கள் வந்து பிஃபோர் ஈவெண்ட்டுக்கு இந்த டூருக்கு நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அவ்வளோ தாட் ப்ராசஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கடந்த 1 மாதமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ குழந்தைங்கள கூப்பிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஃபில் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷனோட வந்து அவங்களுக்கு டிஷர்ட் சைஸ் என்னன்னு கேட்டு கிளாஸ் வைஸ் அவங்களோட குரூப்பை பிரித்து அந்தந்த கிளாஸ் வைஸு ஒரு 3 வாலண்டியர்ஸரை போட்டு அவங்களுக்கு டிஷர்ட்டை எடுத்துகிட்டு போய் சேர்த்து ஒருத்தரும் இந்த இவ்வளோ தாட் ப்ராசஸ் வந்து ஒட்டுமொத்தமாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஜெர்சி கொடுத்தாங்க, எங்க டீம் வாட்ச் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது எங்களுக்கு ரோலர் கோஸ்டர் என்னென்னவும் கூட்டு போனாங்க. செம்ம வைபா இருக்கும். எங்க வரும்போது பஸ்ஸில் அவ்வளோ பாட்டு டான்ஸ் செம்மையா இருக்குது. இது வரைக்கும் இது 4வது வருஷம் எங்களுக்கு கூட்டு போறது. ஓகே ஓகே ஓகே. எங்கெல்லாம் போயிருக்கீங்க கடந்த 4 வருஷமா? நாங்கள் வந்து விஜிபி, எம்ஜிஎம், குயின்ஸ்லாண்ட், இது வண்டர்லா
இப்போ போறோம். இதுக்கு அடுத்தது எங்களுக்கு தொடர்ந்து எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. எங்கெங்கேயோ கூட்டிட்டு எங்களுக்கு போறாங்க. நிறைய மேட்ச்லாம் நடத்துறாங்க. நாங்க செம்மையா இருக்கிறோம். என்னெல்லாம் மேட்சஸ் நடத்துறாங்க? எங்களுக்கு ஃபுட்பால் மேட்ச், வாலிபால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், கபடி மேட்ச் இதெல்லாம் நடத்துறாங்க. ஓகே. செம்மையா வைப் பண்றோம். சுந்தரன் வேற என்னெல்லாம் பண்ணிருக்காரு உங்களுக்காக இது வரைக்கும்? எங்களுக்காக எல்லாமே பண்ணிக்கிறாரு. அப்படியா? எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி தராரு. ஓ வெரி ஸ்வீட். நாங்க என்ன போய் கிட்டு கேட்டாலும் எல்லா கிட்டும் எங்களுக்கு வாங்கி தராங்க. How sweet. Nice. அவங்கள மீறி கடிக்கிறதுக்கு ஒரு யாருமே இல்ல. அச்சோ வெரி ஸ்வீட். தேங்க் யூ டக்கனா. தேங்க் யூ so much. STS ஃபவுண்டேஷனுக்கு நன்றி. கேம்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் எப்படிலாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு? ஆயிட்டு இருக்குது. அதே வண்டியில வரும்போது சுந்தராக்கள் எங்க கூட வண்டியில டான்ஸ் ஆடிட்டு வர்றது வைபா வருது, நல்லா ஜாலியா இருக்குது. இவங்க சுந்தரங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். Thank you சுந்தரனா. அப்பா என்னெல்லாம் பண்ணீங்க? யார் ஆரம்பிக்க போறீங்க? சொல்லுங்க. நீ சொல்ற என்னெல்லாம் பண்ணீங்க காலைல இருந்து? ரைடு 2 ரைடு ஏறணும். செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா இருந்தது. ஆஹா. அப்புறம் ரைடுலாம் சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன் வண்டர்லாக்கு. சுந்தர அங்கிள் தான் எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. எங்களுக்கு செம்ம ஜாலியா இருக்கு. நாங்க பஸ்ல வரும்போது ஜாலியா டான்ஸ் போட்டு வந்தோம். ரைடுலாம் போறோம். Thank you சுந்தரண்ணா. நாங்க ஜாலியா சுத்தி நின்னோம். சுந்தரண்ணா வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பாருங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்னாங்க. கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். சாப்பாடு தந்தாங்க, லஞ்ச் டைம் கூப்பிட்டாங்க, வந்து சாப்பிட்டோம். சாப்பாடு காலையிலேருந்து நிறைய ரைட்ஸ்லாம் போனோம். அப்புறம் ரோலர் கோஸ்டர்லாம் இருந்தது. இதோ சம்மர் டைம்ல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வாட்டர் ரைடுக்காக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ நீங்க வாட்டர் ரைடுக்காக? சரி ஓகே. உங்களுக்கு சுந்தர அண்ணாவே எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு எலெக்ஷனில் அவங்க நின்னதுலேருந்து தெரியும். இன்னும் தெரியுமா? உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? வருஷம் ஒரு டூர் கூப்பிட்டு போவாங்க, கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்துவாங்க. ஓகே. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு நல்லா ஜாலி டைப். ஜாலியா எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க? எங்களை MGM, VGP, குயின்ஸ்லேண்ட், இப்போ ஒன்றலாம். இப்போ எஸ்டிஎஸ் அறக்கட்டளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவளத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல, எங்கெங்கெல்லாம் பேர் அழிவு வருதோ இயற்கையால் அங்கேயும் போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக விழுப்புரத்தில் வந்து பார்த்தோன்னா மிக்ஜாம் புயல், அங்கே இருக்க மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நாங்கள் எங்களோட ஒரு குழுவை அமைச்சு அங்கே எந்தெந்த ஊர்லாம் ரொம்பவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணி அடுத்த 3 நாளில் ஒரு ஃபேமிலிக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு என்டையர் ஃபேமிலி கிட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2000 குடும்பங்களுக்கு நம்ம எஸ்டிஎஸ் அறக்கட்டளை மூலமா அங்கே வந்து கொடுத்துருக்கோம். எங்களோட மெயின் அஜெண்டா வந்து எஜுகேஷன் வந்து சொல்லியிருந்தோம். எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல். அதுதான் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தோம்னா ப்ராப்பரான கிளாஸ் ரூமோ ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பாலசபா நடத்தும் போது குழந்தைங்கக்கிட்ட மீட்டிங் நடத்தும் போது இந்த கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இதனால் வந்து எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனும் ரவுண்ட் டேபிள் இந்தியாவும் ஜாயிண்ட்டாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிளாஸ் ரூம் வந்து உலகத்தர வாய்ந்த கிளாஸ் ரூம், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 8 கிளாஸ் ரூமோ, ஒரு ஏர்போர்ட்டில் எப்படி ஒரு டாய்லெட் இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டியோட குழந்தைங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டாய்லெட்டும் கட்டி கொடுத்துருக்கோம். அதோட மெயின்டெனன்ஸ் ஃபார்மும் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம கட்டி கொடுத்த கிளாஸ் ரூமை பற்றி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டாய்லெட்டை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு உலகத்தர வாய்ந்த ஒரு கம்ப்யூட்டர் லேபும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் லேபில் பேசிக் என்னென்னலாம் கம்ப்யூட்டருக்கு தேவையோ அதுலேருந்து ஒரு ஹை எண்டுக்கு என்னென்னலாம் ஒரு குழந்தைங்களுக்கு தேவையோ அது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அந்த கம்ப்யூட்டர் லேபில் கொடுத்துருக்கோம். அண்ட் மோர் ஓவர் அந்த கம்ப்யூட்டர் லேப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏசி ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் கோவளம் தானே. நிச்சயமாக கிடையாது. எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் கோவளத்துக்கும் தாண்டி இப்போ கேளம்பாக்கத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டாய்லெட்டை கட்டிகிட்டு இருக்கோம். நெம்மேலி ஸ்கூலுக்கும் ஒரு 4 கிளாஸ் ரூமோட ப்ரொபோசல் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிச்சயமாக வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமே நல்லதாக நடக்கும். அதுவும் வந்துட்டு 4 பேருக்கு நல்லது நினச்சாலே நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இத்தனை குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறது இட் நீட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஹார்ட். ஸோ அதனால் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி வருஷம் நிறைய பசங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி நீங்களும் அவங்க மூலமாக சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹார்ட் ஒர்க். இட் வாஸ் லவ்லி மீட்டிங். Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much. Thanks for your time. Thank you.